நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனாலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் லீவு, நாளைய தினம் மார்க்கெட் ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நைட்டு எக்ஸிட்டிங் போல் ரிப்போர்ட் வரும். இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, எந்தெந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், வீக்லியில் நம்ம சொன்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம வீக்லி அனாலிசிங்கில் தெளிவாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் டேல பார்க்கும்போது ஒரு பின்பார் பேட்டர்ன் வச்சுருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பின்பார் பேட்டர்ன் வச்சுருக்கு. இந்த பின்பார் பேட்டர்ன் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஒரு பின்பார் பேட்டர்ன் வச்சுருக்கு. இந்த பின்பார் பேட்டர்னுக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். சரிங்களா, அந்த வீடியோ கிளிப்பை ஒரு டைம் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வர இருக்கிற நாட்களில் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். பேட்டர்ன் படி பார்த்தோம்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல வந்துச்சு அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போல இருக்கும். அது எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இந்த எல்லோ ஜோன் இருக்கு பாருங்க, இந்த எல்லோ ஜோன் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் இந்த இடத்த டச் பண்ணிட்டு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அகைன் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா, மார்க்கெட் மேல ஓகேவா, நம்ம சொன்னது என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பின்பார் பேட்டர்ன் வச்சிருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் மேல வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத 1 hour கேண்டில் பாருங்கள். ஒரு 1 day மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மண்டே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஜோனில் இருந்துச்சு. மண்டேவே பிரேக் பண்ண வேண்டியது தான், கொஞ்சம் கீழே ஏன்னா பின்பார் பேட்டர்ன்னா மார்க்கெட் எல்லாருமே மேலே போகும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு தெரியும். சரிங்களா, எல்லாருமே அப்ட்ரெண்டில் இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பின்பார் பேட்டர்னை அப்படியே ஒரு எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட போய் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா, நாளைக்கு என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவில் எலெக்ஷன். சரிங்களா, மகாராஷ்டிரா எலெக்ஷனு இப்போ வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் பெருசாக நியூஸஸ் எதுவும் வரல. இந்த எக்ஸிட் போல் இந்த 288 அசம்பிளி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அசம்பிளி சீட்ஸு, அதுக்கான எக்ஸிட் போல் ரிப்போர்ட் இப்போ வந்துடும். நான் இப்போ வீடியோ ரெடி பண்ணுற வரைக்கும் 6 o'clock ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எக்ஸிட் போல் வரல. இன்றைக்கி நைட்டுக்குள்ளார எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்துடும். அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் ரூலிங் பார்ட்டிக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நமக்கு ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாக எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த கேப் டவுன் எப்படி இருக்கும், அந்த கேப் அப் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எது ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு. அந்த க்ளோஸ் ஆகிட்டு இந்த ஃபாலே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 to 15 minutesக்குள்ளார இந்த ஃபால் ஆயிடுச்சு. சரிங்களா, ஒரு 3 o'clock போல் தான் ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. 255 அந்த ரேஞ்சுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. அங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் தான் இறக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா திருப்பியாக இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த எல்லோ ஜோன் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அகைன் திருப்பி கீழே வருமா, பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸிட் போல் ரிப்போர்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், சப்போஸ் எக்ஸிட் போல் ரிப்போர்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் இது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 22,600 ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,500 ரேஞ்சு. சரிங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அந்த செல்லிங் ப்ரெஷர் படி மார்க்கெட் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வரும். சரிங்களா, 1 hour கேண்டில் படி பார்த்துருவோம். மார்க்கெட் எது சப்போர்ட்டாக இருக்கணும், கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் எக்ஸிட் போல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 150 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பாசிட்டிவில் இண்டிகேட் பண்ணுறது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இப்படி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நாளைய தினம் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா 23,350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா 23,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,670 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து அகைன் 23,696 700 அப்படிங்கிற ரேஞ்ச். சரிங்களா, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை நம்ம வந்து இந்த இடத்துல ஃபால் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். இந்த லெவலை வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 23,772. அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் வந்து மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,840 ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,330 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல 50,896. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இருந்ததுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு நிஃப்டியும் ஏறிட்டு இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபின் நிஃப்டி வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா, அதற்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 50,850 ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நம்ம சொன்ன லெவலில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த லெவலில் நின்றுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் கேப் அப் ஆனிச்சுன்னா நிஃப்டி போலவே இந்த இடம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 51,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,125 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 50,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,900 ஒரு ஃப்ரைடே ஒரு லோ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 49,670 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வச்சுன்னா 48,944 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓஐ டேட்டா நிஃப்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்களை வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், ஒரு 2 days. என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லித்தர போகிறேன். இதற்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அதற்காக நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தா உங்கள் ரிலேட்டிவ் பேரில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பரு ப்ளஸ் லிங்க் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடும். நீங்கள் அந்த கஸ்டமர் கேர்லேயே நீங்கள் கால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி பரவாயில்ல, உங்கள் ரிலேட்டிவ் பேரில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாஸஸும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸையும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டு தான். சரிங்களா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் சூப்பராகவே ஒர்க் ஆகும். இன்ட்ராடேயில் தான் சார் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து பூஸ்டப் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு உள்ள செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஃபுல் கோர்சஸ்க்கான டீட்டெயிலும் வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் கோர்சஸும் பெய்டு கோர்சஸ் இருக்குது.
விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டியோட ஓஐ டேட்டா வந்து பாருங்கள். நியரஸ்ட்டாக எந்த இடத்துலையுமே வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. ஏன்னா ஒரு சில ஈவெண்ட் இருக்குது. மகாராஷ்டிரா எலெக்ஷனோட எக்ஸிட் போல் ரிப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது ஒரு 2:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாருக்கு ஒரு சில நியூஸஸ் வந்துச்சு. சரிங்களா, அந்த வார் நியூஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடன் ஃபால் வந்துச்சு. வாருக்கு வந்து ஒரு சில ஏவுதனைலாம் வந்து பயன்படுத்தினாங்க. ஒரு சில போர் பதட்டங்கள்லாம் இருக்குது ஃபாரினில். சரிங்களா, உக்ரைன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துச்சு. அந்த நியூஸஸ்க்கான இம்பேக்ட் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அது ஒரு சில நியூஸஸில் வந்த நியூஸஸை பார்த்துட்டு உடனே ஒரு பேனிக் செல்லிங் ஆனிச்சு. சரிங்களா, இந்தமாரி ஈவெண்ட்லாம் இருக்கிறதுனால ஓஐ டேட்டா பெருசாக பில்ட் ஆகலை. எதுவாக இருந்தாலும் புதன்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூரமாக செல் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, தென் ஃபின்னிஃப்டி பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டி நம்ம சொன்ன அதே ரெட்டு இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 23,429 இந்த ஜோன்லேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. எப்போ 3:15 முடிஞ்சுதோ 3:15க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷரே வர ஆரம்பிச்சிது. 23,429 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,730, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,200. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,117, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,872. ஓகே, அடுத்தது மிட் கேப் பார்த்துடலாம். மிட் கேப் வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் எஸ்எல் ஹண்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் வந்து மேலே கொடுத்துச்சு. மேலே கொடுத்ததுக்கான இம்பேக்ட் நல்லாவே வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங்காக வந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் சட்டனாக கீழே வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்த ஹை 12,300 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,568 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,723, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,123. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஜோன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் 12,127. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 12,000 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து இமிடியேட் சப்போர்ட்டு. இமிடியேட் சப்போர்ட் இருக்குது 11,951 அப்படிங்கிற லெவல் இமிடியேட் சப்போர்ட் வந்து இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸ் வந்து வர வெள்ளிக்கிழமை மணிக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பிரியும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி மட்டும்தான் இனிமேல் ரெகுலராக இருக்க போகுதுங்கிறதுனால சென்செக்ஸ்க்கான லெவல்ஸையும் இனிமேல் நம்ம ரெகுலராக கொடுக்க இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த எல்லோ ஜோன் 78,282. நம்ம எல்லோ ஜோன் வந்துட்டு தான் வந்து சென்செக்ஸும் ஃபாலோ ஆகிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் 79,000, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 80,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77,643. இந்த ஃப்ரைடே வந்து இந்த லோ 77,420 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் 76,973 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 76,746 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா லெவல்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா, நம்ம ஃப்ரீ கோர்சஸில் நீங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் இதே போல் ஓனாகவே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் எப்போதுமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.